மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? சரி, அங்காளி பங்காளி என்ன சொல்றாங்க? அங்காளி பங்காளிகள்லாம் வந்து சில பேர் வந்து அவங்களுடைய சாட்சிகளையும் அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அங்கிள். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாகவும் இருக்கும். சொல்லு. அப்படி என்ன பிரயோஜனமுள்ள சாட்சி? ஒருவேளை யாரா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா நிக்க போறாங்களா? பெங்களூர்லேருந்து ரூத் பாலின் எட்வர்ட் அப்படின்றவங்க, ம், ஐயாவுடைய சுகத்திற்காக நாங்கள் வந்து தினந்தோறும் ஜெபிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஐயா வந்து கவலைப்பட வேண்டாம், கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஓகே, ஐயா சுகத்துக்காக ஜபிச்சுக்கிறாங்க. கத்தர் எல்லாருடைய மனதையும் ஏவி கர்த்தர் எல்லார் மனதையும் ஏவி கத்தர் எல்லாருடைய மனதையும் ஏவி நம்முடைய கட்டிட நிதிக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, இயேசு ஊழியங்களுக்காக கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிச்சு கொள்கிறோம். அதான பார்த்தேன். கர்த்தர் எல்லாரோட மனதையும் ஏவி இந்த சுவிசேஷம் சொல்ல புறப்பட போறாங்களோன்னு பார்த்தேன். வந்தாங்களா? அவங்களோட காணிக்கை சப்ஜெக்டை தின்னு இனி மக்களை சுரண்டுன்னு சொல்ல போறாங்க. அதோட சேர்த்து எங்களுடைய சிறிய சாட்சியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இவ்வளவு நாள் சொன்னது சாட்சி இல்லையா? இப்ப சாட்சிக்குள்ளேயே போறீங்களா? ஓ, ஜப குறிப்பு. என்னிடத்தில் வந்து கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் இருந்தது. ம், நான் எப்படி இயேசு ஊழியங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஜெபிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எதுவும் இல்லைன்னு அப்படியே யோசிச்சுக்கிறீங்க. ஆண்டவர்னா உங்களே கொடுக்க சொல்லிட்டாரு, உங்களே கொடுத்துடலாமே. சரி, அப்படி யோசிச்சு என்ன முடிவு எடுத்தீங்க? அவங்களுடைய கல்யாண புடவை இருந்தது ஞாபகம் வந்துச்சாங்க. ஓ, அது பியூர் சரி அப்படின்னு சொல்றாங்க. ம், ஸோ அந்த புடவை இருந்திருக்கு. அவங்க அந்த புடவையை வித்து 16,500 ரூபாய் அதில் கிடைச்சிருக்காங்க. ஓ, கல்யாண புடவையை வித்து உடனே வந்து நம்முடைய ஊழியத்துக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. ஐயா, இப்ப இந்த சாட்சியின் மூலியமா என்ன சொல்ல வராரு? வீட்டுல போறவனா வேஸ்டா இருந்தா வித்து ஊழியத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தானே சொல்ல வராரு. இல்லன்றீங்களா? இங்க பாருங்க என்ன சொல்ல போறாருன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது. சொல்லுங்க. ஐயாக்கு இந்த சாட்சியின் மூலியமா ஐடியா வந்துடுச்சு. அப்போ இந்த சாட்சியை வச்சு பெருசா பிளான் பண்ண போறாரு ஐயா. ஒரு 10 வருஷமா நிறைய நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் அங்காளி பங்காளி எல்லாம் நம்ம கொடுத்த வேஷ்டி நிறைய கிடக்குது. அப்படிங்களா அங்கிள்? எப்படியும் ஒரு 50-70 கிடக்குது. அது இந்த மாதிரி ஏதாவது சேல்ஸ் பண்ண முடியுமா? பார்க்கணும் அங்கிள். ஆனா அதெல்லாம் இந்த நேரமாச்சா சும்மா அப்படியே கிடக்குது. 50-70 எப்படி தச்சு எப்படி போட முடியும்? ஓ, இந்த சாட்சியின் மூலியமா அவங்க புடவை கொடுத்தாங்க, அதனால இவர் வந்து இவருக்கு குண்டானது எல்லாம் கொடுக்க போறாரு. அப்படி வந்துடலையா? அப்படி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க வர கொடுத்துக்கலாமையா? 70-80 எதுக்கு பீரோல அடி வச்சுக்கிறீங்க? நான் அந்த காவியோடைய போடும் பொழுது ஜனவரி 1ஆம் தேதி 83 வருஷம் ஓகே, உடன்படிக்கை செய்துட்டு தான் இதை நான் உடைய போட்டேன். பெரிய ஆசாரியரே உடன்படிக்கை பண்ணிட்டு தான் காவியை போட்டாராம். அப்படி என்ன உடன்படிக்கையா பண்ணிட்டீங்க? நான் சொன்ன சாமி கிட்ட எனக்கு நல்ல வேலை இருந்துச்சு, நல்லா சம்பாதிச்சேன். அந்த வேலையை விட்டுட்டு நீங்க வர சொன்னீங்க. ஐயா, அப்படி வேலையை விட்டு வந்தீங்கன்னா ஆண்டோட வேலையை செய்யுங்க. அதை விட்டுட்டு காணிக்கன்னு சொல்லி மக்களோட பொண்ணத்துல வாழ ஆசைப்பட்டுக்கிறீங்க. பேதர் தான் வேலையை விட்டு வந்தாரு. அவரு உங்களை மாதிரி காணிக்கன்னு விளையாட்டி கேட்டு இருந்தாரா? இல்ல 12 சீசன் கேட்டிருந்தாங்களா? இல்ல பாலன்னு கேட்டிருந்தாரா? வேதத்துல யாருன்னா உங்களை மாதிரி உக்காந்த இடத்துல கேட்டுனே உக்காந்துருந்தாங்களா? இல்ல போய் ஆண்டரை பத்தி சொல்லி வேலை செஞ்சாங்களா? நான் சும்மா வேலை இல்லாம வரல. படிச்சுட்டு என்ன சரி படிச்சு முடிச்சுட்டேன், எங்கேயும் தெரியும் வேலை கிடைக்கல, சும்மா வெட்டி தானே வந்தேன். சரி ஊழியத்துக்கு போலாமா? ஐயா, அந்த வேலையோட இந்த வேலையில ஈஸியா சம்பாதிக்கலாம் தானே வந்தீங்க. அங்க போனா உழைக்கணும், வேற வரும். இங்க உழைக்காமலே உட்காந்த இடத்துல பணம் வருது இல்ல, அதுல தானே வந்தீங்க. நான் இருந்தேன் இல்ல, இப்ப நீங்க தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னீங்க. வேலையை ராஜ்யமா பண்ண சொன்னீங்க, ராஜ்யமா பண்ணியாச்சு. ஆண்டவர் விட்டு வந்தா வந்துருந்தாயா? சீசனும் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வாழ்ந்த மாதிரி நீங்க வாழலையா? அவங்க ஊழியம் செஞ்ச மாதிரியே நீங்க செய்யற. This is your idea. அதனால் நீங்க என்ன ஆலோசனால டீ குடிப்பா. டீ குடிப்பா? இன்னும் நிறைய உருட்ட வேண்டியது இருக்கு. என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய சொந்த தேவைகளுக்கு நான் யாரிடமும் போய் வாய் தந்து சொல்ல மாட்டேன். வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? ஐயா, வாயை திறந்தாலும் அதை கூட இதை கூட அப்படின்னு தானே கேட்டுனீங்க. நீங்க தான் என்னுடைய எஜமான், நீங்க தான் என்னுடைய தேவைகளை சந்திக்கணும். நானா வாய் தந்து யார்கிட்டையும் என்னுடைய பர்சனல் தேவை, ஊழிய தேவைக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓ, அப்படி கேட்க மாட்டீங்க, எப்படி கேட்பீங்க? எனக்கு எதுவும் நான் ஊழியத்துக்கு கொடுங்கன்ட்டு. ஊழியம் யாரு பேர்ல என்னோட உங்களுக்குன்னு வாங்கினாலும் உங்களுக்கு தான் போய் சேர போகுது. உங்க ஊழியத்துக்கு நான் வாங்கினாலும் உங்களுக்கு தான் போய் சேர போகுது. என்னுடைய தேவைக்கு இப்போ கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு போச்சு, ஜிப்பா கிழிஞ்சு போச்சுன்னா வாய் தந்து நான் சொல்ல மாட்டேன். ஆமா, சட்டை கிஞ்சிச்சுனா கூட சட்டை கிஞ்சிச்சு சொல்லி காசு கேட்க மாட்டாரு. ஏன்னா ஊழியத்துல அவ்வளவு பணம் தான் அவ்வளவு இருக்கு, எடுத்து பூசு வாங்கிக்க போறாரு. இந்த பைபிள் இருக்குல்ல, இந்த கவர் வந்து கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சிட்டு அதை இப்படி தொங்கிட்டு கிடந்துச்சு. நான் ஒரு தடவை பாஸ்டர் ஜோஸ்விட் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ அவருடைய பைபிள்ல இந்த மாதிரி அழகான கவர் இருந்துச்சு. இதை எங்க பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஏன் கேட்குறீங்க கேட்டேன். என்ன கவர்லாம் கிழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ரீட்ரைடிங் பண்ணணும்னு கேட்டேன். கொடுங்க நான் வந்து சொல்றேன்னு.
அவரை செஞ்சு கொடுத்துருக்காரு. இது பேர் தேவையை சொல்லி கேட்கறது இல்ல. அப்படி தானேயா? ஒருத்தங்கிட்ட போய் கேட்டாலே அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்னு தெரியும். அதனாலதான் கேக்குறீங்க. அப்ப சட்டை கிஞ்சிச்சுன்னா சட்டை வாங்கி கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. சட்டை கிழிஞ்சிருக்கா போடுங்க, இந்த சட்டை எங்க விற்கணும் அவங்க போய் கேட்பீங்க, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்களையா? இப்படிதான் இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படுது. அப்ப அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணணும்? அதை ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. உனக்கு என்ன தேவை அது தேவன் கொடுப்பார். ஐயா, உங்களோட தேவைகளுக்கே தேவன் கொடுக்குறாரு. அவரோட ஊழியத்துக்கு அவரே கொடுக்க போறாரு. அவர் தேக்கலையா? ஏன் மக்கள்கிட்ட காணிக்க பில்டிங் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க? அதுக்கு மேல ஆசைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் ஆசைப்படுற? அதுக்கு மேல ஏன் ஆசைப்படுறேன்னு நீங்க உங்களை பத்தே கேட்டீங்கயா? இப்போ ஒருவேளை நீ சொல்லலாம், ஆமா நீ அண்ணா காவடி. இதுல என்ன டவுட்டு? நீங்க அண்ணா காவடி தாயா? ஒருத்தனுக்குள்ள தேவன் இல்லனாலே அவன் அண்ணா காவடி தான். உனக்குன்னு யாரும் இல்லை, உனக்கு தேவையில்லாம இருக்கலாம். எங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது, என் மனைவி நான் கவனிக்கணும், நீ சொல்லலாம். ஐயா, அவர் மட்டும் இல்லையா, நீங்களும் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நேரடியா மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஆனா மறைமுகமா இருக்கிறதா இவர் சொல்லி சுத்தி நிற்கிறாரு. இதோ பாருங்க, சாது சுந்தர் செல்வராஜ் அவர் திருமணமானவர், அவர் மனைவியோடு இருக்கிறார். அவருடைய மனைவி பெயர் அமுதா. நீங்கள் போய் விசாரிங்கள். அவர் கல்யாணம் கட்டினவர். அவர் சிங்கப்பூர்காரிய கல்யாணம் பண்ணி அவர் சிட்டிசன்ஷிப் இருக்காரு. 40,000 வீட்டு வாடகை எடுத்து அவரும் அந்த அமுதாவும் ஒரே வீட்டுல தங்கி இருக்காங்க. பயங்கரமான ஆன்டி கிரைஸ்ட். இன்னைக்கு இயேசு போல அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். 50% அவரை புரிந்து விட்டார்கள். நான் அவரோடு கூட 2008ஆம் ஆண்டு நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தேன். அவருடைய வண்டவளம் எல்லாம் நான் கண்டுகொண்டேன். 2 வைப்பாட்டிகள் போல 2 பக்கம் வைத்துக் கொண்டார். அவர் எருசலேம்ல லாட்ஜ்ல தங்கினார். எங்களை பெத்லகேம்ல தங்க வைத்தார். இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள். பாத்தீங்களாயா? இந்த மாதிரி இவனா சொல்லின்னு சுத்தி நிற்கிறாங்க. இதுக்கு நீங்க ஒரு பதில் கொடுக்கணும். உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா இல்லையான்னு. ஒரு வேலை எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப 1 + 1 + 2 எத்தனை பேரு? 4 பேர். 4 உன் ஃபேமிலி மாதிரி. அப்ப அந்த 4 நான் உண்மையா கட்டிருக்க ஊழியம் செய்யும் பட்சத்தில் அந்த 4 பேருடைய வைத்தியம் கழுவுறதுக்கு கட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க உண்மையா ஊழிய செஞ்சா கண்டிப்பா கொடுப்பாரியா? ஏன்னா ஆண்டவரு காகங்களுக்கே சாப்பாடு தராரு, மனுஷங்களுக்கு நான் தரமாட்டேன்னா கேக்குறாரியா? அவர் எல்லோருக்கும் தான் கொடுக்குறாரு. இப்படிதான் கர்த்தர் அவருக்கு ஊழியம் செய்கிறவரை போஷிப்பார். ஒருவனை அவர் உண்மையா அழைத்தால் அவனை போஷிப்பது அவருடைய கடமை. அதனாலதான் சொல்றோம், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஆண்டவருக்காக போங்க, ஆண்டவர் உங்களுக்கு போஷிப்பாரு. அதை விட்டுட்டு பாபேல் கோபுரம் கட்டி அதுல உட்காந்துட்டீங்க நீங்க. இப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? ஊழியத்தை வியாபாரமாக்க மாட்டாங்க. அதான் இவங்க ஊழியத்தை வியாபாரமாக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஊழியத்தை வியாபாரமாக்கிட்டீங்களா? ஏன்னா வேதத்துல இருந்து ஒரு அப்போஸ்தலர்களும் உங்களை மாதிரி வாழல, சீசர்களும் வாழலையா? அவனா இருக்கிறதா ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஊழிய செஞ்சாங்கயா. நீங்க ஏழைகள்கிட்ட வாங்கிட்டு ஊழிய செய்றீங்க. ரெண்டுத்தையும் நிறைய வித்தியாசம் இருக்கியா? இவங்க ஆடம்பரத்தையும் எது விரும்ப மாட்டாங்க. நம்ம ரொம்ப மிஞ்சி வேணும் அதுவும் இருக்காது. வாடகை வீட்டுல இருந்தாலும் ஏற்ற காலத்துல கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை உங்களுக்கு தருவார். ஐயா, ஏற்ற காலத்துல கொடுப்பாரு, ஓகேயா? இங்க வாங்குற நீங்க என்ன செழிப்பா இருக்கீங்க, குடுக்குற விசுவாசிங்க செழிச்சம்பல் தெரியலையா? ஏன்னா வசனமே சொல்லுதுல, என் நிமித்தம் ஒருவன் தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் நிலங்கள் உற்றார் உறவினர்களை இழந்துட்டு எனக்காக வந்தால் இம்மையிலும் மறுமினம் தாய் தகப்பன் பிள்ளைகள் நிலங்கள் வீடுகள் அவர்களுக்கு தரப்படும். பன்மையில சொல்லப்பட்டு ஐயா, அவன் ஒரு மேல போட்டிருந்தாலும் பொன் மேல போட்டிருந்தாலும் ஆண்டவருக்காக அந்த அப்போஸ்தலர்களும் சரி சீஷர்களும் சரி எல்லாத்தையும் விட்டு அவர்கள் ஊழிய செஞ்சாங்களையா? அவங்களுக்கு நான் இதெல்லாம் கொடுக்கப்படல. நான் ஒரு தடவை படிச்சு ஆச்சரியப்பட்டேன். ஒரு வீடு இழந்தா வீடுகள் நிலங்கள். அப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு வேலையை விட்டா நிறைய வேலைகள் தானே கிடைச்சிருக்கணும். நீ ஒரு கிரவுண்ட கொடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. அப்ப நிலங்கள்னா எத்தனை கிரவுண்ட் ஆச்சு? 2-3 கிரவுண்ட் குறைஞ்சபட்சம் தானே 2. ஆமாங்க. இதுல இருந்து ஐயா என்ன சொல்ல வரீங்க? ஒரு கிரவுண்ட் இருந்தா கொடுத்துட்டு உங்க ஆண்டவர் பல கிரவுண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? குடுக்கறத எங்கேயா கொடுக்கறது? உங்களோட ஊழியத்தை கொடுத்துடலாமா என்ன? அப்போ இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது அது ஐஸ்வர்யம் தானே, ஐஸ்வர்யம் தானே, ப்ராஸ்பரிட்டி தானே. அது கர்த்தரிடத்துல இருந்து வரும். நீ நாடாத, நீ அது பக்கம் போகாத. ஐயா, இப்படிதான் எங்கேயா வசனம் இருக்கு? ப்ராஸ்பரிட்டி வரும்போது அதை நாடாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு நலங்களை கொடுப்பாரு. இப்படிலாம் எங்கேயா இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க,
உன்னுடைய மனசு வந்து அது மேல இருக்கக்கூடாது. அது மேல இல்லாத பட்சத்துல உன்னை நம்பி கற்றுக் கொடுப்பாரு. இவன் வந்து அதை வீண் பிரயோஜனப்படுத்த மாட்டான். இவன் வந்து அதுக்கு அதை விக்கிரகம் ஆக மாட்டான். இவன்கிட்ட கொடுத்தாலும் அதை பிறர் தான் கொடுப்பான். இவன் அந்த நம்பிக்கை தேவனுக்கு வரும். ஐயா அப்படியே ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பாருன்னா உங்களுக்கு உள்ளது எல்லாத்தையும் வித்து ஏழை கொடுத்துருங்கய்யா. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு பேசுங்கய்யா. ஏன்னா நீங்களே சொல்றீங்க கொடுத்தா ஆண்டவர் கொடுப்பாருன்ட்டு. நீ ஆனால் வாங்கின்னு தானே இருக்கிறீங்க. யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியலையா. ஐயாவை நம்பி உனக்கு கொடுக்குற மக்கள் கொடுத்து நேருங்க. ஐயா யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. வாங்கி வாங்கி அவருக்கு எத்தனை போட்டுப்பாரு. அப்படி உங்களுக்கு ஆண்டவருக்கு எதனா கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உங்களை கொடுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு உங்களோட பொண்ணோ பொருளோ இல்லை வீடோ எதனா கொடுத்துனா அவரை ஏமாற்ற முடியாது. இந்த மாதிரி ஐயா கிட்ட கொடுத்து நீங்க வேணா ஏமாந்து போகலாம். ஆண்டவர் சீக்கிரமா வராரு. அவரோட பிள்ளைகளை கூட்டின்னு போவேன். அவரோட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்களை நீங்க கொடுத்துட்டு ஆண்டவரை ஊழியம் செய்ய. ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்லுங்க. இதுலதான் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. நீ கொடுக்குற பொண்ணோ பொருளோ பணமோ இல்லை ஏதாகட்டும் அதெல்லாம் இவங்களோட கஜானால தான் போய் சேரணும் தவிர ஆண்டவரோட கணக்கில் போய் சேராது. உஷாரா இருந்து மனம் திரும்பினா தப்பிப்பீங்க. பை.